என்ன திமிரு இருந்தா பைக்கை திருடினது மட்டும் இல்லாம போலீஸ் நிக்கிறது கூட தெரியாம டிராஃபிக் ரூல்ஸை மீறி வண்டி ஓட்டிட்டு போவேன். ஆஹா, ஆண்டி என்ன திருட்டு பைக்குன்னு புதுசா ஒரு கதை சொல்லுது. நாங்க கஷ்டப்பட்டு திருடனை பிடிச்சா விட சொல்லி உடனே மேல இருந்து போன் வந்துருமே. ஏட்டையா உங்க போனான்னு பாருங்க. மேடம் ஒரு நிமிஷம். ஹலோ பிரியா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், ஈவினிங் போல கூப்பிடுறேன், பாய். ஃப்ரெண்டு மேடம், 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் மேடம் லைனுக்கு வரேன். பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருப்பான் மேடம். ஓட்டல பாரு, நீ திருட பைக்கு யாரு தெரியுமா? மேடத்தோட ஹஸ்பண்ட் பைக்கு. இந்த மாசம் மட்டும் பைக் கேஸ் எத்தனை ஏட்டையா? 200 கேஸ் மேடம். டேய் உண்மையை சொல்லிடு, இல்லடா நான் அடிக்கிற அடியில உடம்புல சீல் வச்சிரும். மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஸ்டூடெண்ட். ஏட்டையா? எஸ் மேடம். இதுல அட்ரஸ் நோட் பண்ணிட்டு அவனை வெளியே விடுங்க. சரி மேடம். ஏண்டா உன் மூஞ்ச பார்த்தா படிப்பு உனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன் உங்களை பார்த்தா கூட தான் எங்க ஏரியால கொசு மருந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. நாங்கெல்லாம் உங்களை கேட்குறோமா? நக்கலு இந்தா. ஆனா ஒண்ணு மேடம், உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட சேதம் இல்லாம சும்மா லட்டு மாதிரி வச்சிருக்காரு மேடம். உங்களை சொல்ல மேடம், பைக்கு சொன்னேன். உன்னை வெளியே விடுறதே உன் குரூப்பை சேர்த்து பிடிக்காதானே? என்ன வர வர சைஸ் வத்திக்கிட்டே போகுது. உனக்கு சைஸ் தான் முக்கியம். நான் நல்லா பூசணிக்காவா வாங்கிக்கோ. பூசணிக்காயா? தண்ணியில் அறி வந்துருச்சு. இந்த வரேங்கா. இந்தா உங்க அப்பா கொடுக்க சொன்னாரு. இவங்க தான் எங்க அம்மா. நான் அம்மான்னு நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு நாள் என்ன மகனா நினைச்சதில்ல. ஏன்னு போக போக உங்களுக்கே தெரியும். என்னம்மா அது? பணம்டா. அது தெரியுதுமா. நான் நைட்டு அப்பா கிட்ட 2000 ரூபா பணம் கேட்டிருந்தேனே. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஃப்ரெண்டு கிட்ட 2000 ரூபா கடை வாங்கி கட்டியிருந்தேன். இன்னைக்கு திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தேன். சொல்றதுக்கு என்ன வலிக்குது? 20 ரூபா தான் கொடுத்தாரு. அம்மா ஏமா போய் சொல்ற? அப்பா தான் உன்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரே, அண்ணன் கிட்ட கொடுக்க சொல்லி. போடி வெளியே. நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? கிட்ட சொல்றேன். உனக்காக தான் நகைச்சிட்டு போட்டிருக்கேன். நாளைக்கு இவன் படிச்சு கிழிச்சு நம்ம 2 பேரையும் உட்கார வச்சு சோறு போட்டுருவானே. ப்ளீஸ்மா, இன்னைக்கு திருப்பி தந்தே ஆகணுமா? மா ப்ளீஸ்மா. மா அம்மா மா. இதுக்கு மேலே எஞ்சி ஒரு பிரோஜனம் இல்லை. நம்ம வேலையை பார்த்தா தான் இன்னைக்கு ஏதாவது கைக்கு கிடைக்கும். வா, இந்த டப்பாவில் போன வாரம் எடுத்தாச்சு, அதுக்கு இந்த வாரில் அதுக்கு முந்தின மாதமும் எடுத்தாச்சு. வேறு இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. மேலே இருக்காது சாமி படம். மழைக்கும் வெயிலுக்கும் வெளியில் இருக்க தொடப்பக்கட்டை என்ன அதிசயமாக இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கு. தான் பார்ப்போமே. ஆஹா, எல்லாம் பேங்க்ல பணம் வச்சிருந்தா எங்க மம்மி பணம் வச்சிருக்க இடத்த பார்த்தீங்களா? ஏடிஎம்மே இல்லாம பணம் எடுக்கிற முதல் நம்ம தான்டா. கலக்க ஒரு தினுசா போறான். ஐயோ டேய் கார்த்திக், இடம் எடுத்தவனே நில்லுடா. காட்டையில போறவனே, அட பாவி. அந்த ஆள் குடுக்குற செல்லத்துல இந்த ஆட்டம் ஆடுறியா நீ? இருடா, ராத்திரி வீட்டுக்கு வருவல அப்ப வச்சுக்கிற கச்சேரியை. ஹாய் ஆண்டி. வாட் a பியூட்டி. பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அப்படியே இருக்கீங்க. அப்புறம் அங்கிள் நல்லா இருக்காரா? வீட்டில் தாத்தா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க? என்ன ஆண்டி மறந்துட்டீங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி வடபள்ளியில் விஜயசந்தி அப்பார்ட்மெண்ட்ல A பிளாக்ல இருந்தீங்க. நான் கூட B பிளாக்ல இருந்தேனே. என் பேர் கார்த்தி. சின்ன பிள்ளைல நான் அழகா கொலு கொலுன்னு இருப்பேன்னு அரிஞ்சு வச்ச ஆப்பிள் மாதிரியா இருக்கேன். என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுப்பீங்களே. இவன் உசார் பண்றான் போல இருக்குதே. உளிச்சு வச்ச ஆரஞ்சு மாதிரியே இருக்குன்னு முத்தம் கொடுப்பீங்களே. சும்மா இச்சு இச்சு என்ன உங்க மடியில தூக்கி வச்சு செல்லமேன்னு கொஞ்சீங்களே. அப்ப கூட நான் உச்சா போறேன். அடைச்சி திருட்டு போயிலன்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி கிள்ளுவீங்களே. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா ஆண்டி? சாரிப்பா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஓகே ஆண்டி, இவன் என்னோட கிளாஸ்மேட். ஃபைனலி BA பண்றோம். ஹாய் ஆண்டி. பாய் ஆண்டி. வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க ஆண்டி. முடிஞ்சா ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன், நீங்களும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். பாய் ஆண்டி. சாரிடா. எதுக்கு மச்சி? இல்லடா, உனக்கு தெரிஞ்ச ஆண்டியா இருந்தாலும் நான் சொல்லி விட்டேனே. யாரா சொன்னா? நானே இன்னைக்கு தான்டா பாக்குறேன். அட பாவி, வாடா போய் பிடிக்கலாம். பத்த எடுப்ப. ஏய், பாடிலாம் எடுத்தா சின்ன எங்கடா இருக்க? சீக்கிரம் வா. இன்னைக்காவது குடிக்கிற மாதிரி ஒரு டீ கொடுங்கடா.
ஏண்டா நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் காலேஜ் போறேன், அதுவும் முடியாம நீ கூட்டு வந்துட்டியா? ஐயோ, இவனோடலாம் சேர்ந்தா உருப்பட முடியாது மச்சான். விடு விடு. மச்சி அங்க பாத்தியா? ஏண்டி இப்படி அண்ணனால நடந்துட்டு வந்தா நம்ம எப்ப பேசுறது? சீக்கிரமா வாடி. இல்ல இல்ல, டெட் பாடிக்கு போட்ட பூவெல்லாம் மிதிச்சா அவங்களோட ஆவி நம்மளே சுத்திட்டு இருக்கும்னு சொல்வாங்க. அதான் நல்ல வைரஸும் இருக்கும் கெட்ட வைரஸும் இருக்கும். செத்த உடனே அது எல்லாம் வெளில வந்துரும். அந்த வைரஸ் எல்லாம் டெட் பாடிக்கு போட்ட மாலையில ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பூவை மிதிச்சா நம்ம பாடியை வந்து வைரஸ் அட்டாக் பண்ணிடும். எல்லாமே சயின்டிஃபிக்கா தாண்டி சொல்லிருக்காங்க பெரியவங்க. பில்டப் பண்ற ஃபிகருங்களுக்கு நடுவுல ஒரு பிரில்லியண்டான பொண்ணு. ஆமா ஆமா, கிளாஸ் எடுத்தது போதும், ஃபாஸ்டா வாடி. ஹலோ, செல்வி அக்காவா? நான் கார்த்தி பேசுறேன்க்கா. அம்மா இருக்காங்களா? ஓ சரி சரிக்கா. நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து ஹாஸ்டலில் ஸ்டடி பண்ண போகிறேன், குரூப் ஸ்டடி. ஒரு 2 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அம்மாட்ட சொல்லிடுறீங்களா? நீ என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க 2 நாள் கழிச்சு போறதுக்கு? நீ எப்படி ஹாஸ்டலுக்கு போவ? இன்டர்னல்ஸும் இல்லை, செமஸ்டர் எக்ஸாம்ஸும் இல்லை. எங்கள் அம்மா ஏடிஎம்லேருந்து 2000 பணம் எடுத்து வந்தேன். என்னது, உங்க அம்மா ஏடிஎம்மா? ஆமாம், வீட்டுக்கு போனால் பயங்கரமாக டென்ஷன் ஆகி வேற கத்தும். ஒரு 2 நாள் கழிச்சு போனால் கூலாயிரும் நினைக்கிறேன். சரி, இப்போ எங்க தங்க போற? பரவாயில்ல மச்சி, நான் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கிக்கிறேன். ஓகே. டேய், என்னடா பெரியம்மா வீடுன்னு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இங்கே தான் மச்சி என் மொத்த குடும்பமும் இருக்கு. ஓ, எல்லாம் சுண்டல் ஐஸ்கிரீம் விற்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை மச்சி. இவர் தான் எங்கள் தாத்தா. இவர் மட்டும் இல்லைன்னு வை, நம்மளாம் நடமாடவே முடியாது. அங்கே இருக்காங்களே பெரியம்மா, ரொம்ப கோவக்காரங்க. கோவப்பட்டு மதுரையே எரிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்கள் மாமா, மொத்த தமிழ்நாடே அவர் கையில் தான் இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெரியண்ணன், அவர் கையில் தான் மொத்த தமிழ் சினிமா இருந்துச்சு மச்சி. ஏன் இங்க இருக்க ஆயா தான் உன்னை என்ன தேய்ச்சி தலை குளிப்பாச்சுன்னு சொல்ல? ஏண்டா கேட்குறவன் கேனையா இருந்தா பவர் ஸ்டார் பாடியிலேருந்து கரண்ட் எடுக்கலான்னு சொல்லுவியா நீ? மச்சி, நான் பிறந்தப்பே எங்கள் அம்மா என் மூஞ்சியை கூட பார்க்காம செத்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். எனக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப எங்கள் அப்பா கிட்ட போய் அம்மா எங்கள் அப்பான்னு கேட்டேன். எனக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் காலனியில் இருக்க பசங்க எல்லாம் சம்மர் ஹாலிடேஸுக்கு அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க. நானே எங்கள் அப்பாட்ட போய் நமக்குலாம் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்தார். இதுதான் அவங்க தாத்தா, இதுதான் அவங்க மாமா, இதுதான் அவங்க பெரியப்பான்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அமாவாசையில் பிறந்தவன், தரித்திரம், வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்குறப்ப எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியாது. என்னடா சீரியல் கணக்கா இவ்வளோ சோகம் வச்சிருக்க? விடு விடு. சரிடா, உன் சொந்தங்களோட சந்தோஷமா இரு. ஓகே. உன் சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டதா சொல்லு. சரி மச்சி. பெரிய என்ன நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. அடடா, வாழ்க்கையிலே இன்னைக்கு தாண்டா ஒரு நல்ல முகத்தில் முடிச்சிருக்க கார்த்தி. ஹலோ, நீங்க தானே இங்க படுத்துட்டு இருந்தீங்க? ஆமாம். சரி படுங்க. ஏங்க பட்ட பகல்லையா, அதுவும் பப்ளிக்ல? படுங்க. என்னங்க பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியுங்க, அதுவும் காலையிலேயே படுக்க சொல்றீங்க? டேய் படுறானா? சாரி, நீ படுத்திருந்து தெரியாம நான் குறுக்க தாண்டி போயிட்டேன். படுத்திருக்கவங்களை தாண்டி போனா அவங்க அல்பாயசத்தில் போயிடுவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. உன்னை பார்த்தா சாகுற வயசு கிடையாது, வாழற வயசு. ஆஹா, நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு வாழணும்னு ஆசைப்படுது. அதனால தான் படுக்க சொன்னேன்.
சாரி. டேக் கேர். ஏமா பொம்பளைக்கு பொம்பளை அதுவும் ஒரு கர்ப்பிணி பொண்ண இப்படி சாப்பிடுற மாதிரி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லம்மா, அது போகும்போது நார்மலா போச்சு, வரும்போது 4 மாச கர்ப்பிணியா திரும்பி வருதுமா. 10 வருஷமா கோயில் குளம்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு தெரியாம போச்சே. தலைப்பிரசவமாமா? ஆமா ஆமா. எத்தனை மாசமா? 7வது மாசம். கல்யாணமாகி எவ்வளவு நாள் ஆகுது? 4 மாசம். கல்யாணமாகி 4 மாசம்ன்ற நீ 7 மாசம்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? போப்போ. களி முத்திடுத்து. சரி சரி, சும்மா கலாய்க்கிறா, வா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம். ஏய் அப்பா, ஏற்கனவே காலேஜ்லயும் அட்டென்ஸ் டப்பா டான்ஸ் ஆடுது. இல்லாட்டி அந்த நக்கன மண்டையன் செமஸ்டர் எழுத விட மாட்டான். நீ ஆளை விடுப்பா. டேய் இரு, உனக்கு என்ன பிரச்சனை? அட்டெண்டன்ஸ் தானே, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார், நான் கார்த்தி பேசுறேன் சார். ஏன்டா அபிஷ்டோ கிளாஸ்க்கு வராம எங்கடா சுத்திட்டு இருக்க? நானும் ஜெகனும் காலேஜ் கிளம்பி வந்துட்டு இருக்க வழியில பனங்கல் பார்க் கிட்ட ஒரே கூட்டமா இருந்துச்சு. என்னடா ஆயிடுத்து? ஒரு அம்மா மயக்கம் மட்டும் விழுந்திருந்தாங்க. கிட்ட போய் யாருன்னு பார்த்தா அது உங்க சம்சாரம் சார். ராமா, பயப்படாதீங்க, பக்கத்துல இருக்க ஆட்டோ பிடிச்சி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிச்சேன். இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல பெட்ல படுக்கப்பட்டு வந்திருக்கேன் சார். நான் கொஞ்சம் காலேஜுக்கு லேட்டு. பரவாயில்ல, நான் பிரின்சிபாலாண்டே சொல்லி பர்மிஷன் வாங்கிறேன். நீங்க மெதுவாவே வாங்கோ. அப்புறம் சார், என்னப்பா? நம்ம கிளாஸ்ல லட்சுமி இருக்கால சார், அவட்ட ஒரு 200 லோன் வாங்கியிருந்தேன். அதை திருப்பி கொடுக்கலாம் தான் சார் நீங்க பணம் கொண்டு வந்தேன். வர்ற வழியில மாமிக்கு ஹாஸ்பிட்டல் ஆட்டோன்னு சார் செலவாயிருச்சு. இப்ப எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல சார். விடு அதை நான் தந்து விடுறேன். ஓகே சார். சரி சார், தேங்க்ஸ் சார். ஏண்டிமா லட்சுமி, சார் உட்கார். கார்த்தி உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கியிருந்தானோ? ஆமா சார், 1 வீக்ல தரேன்னு வாங்கினா 1 வருஷம் ஆயிடுச்சு. சரியான புறம்போக்கு சார். அச்சோ, அவளை அப்படி திட்டப்படாது. பணத்தை நானே கொடுத்துறேன். எஸ். 10 நிமிஷம் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷமா? தேங்க்ஸ் சோனா. ஏ! ஏய் அப்பா கார்த்தி, இங்க பாருடா. 7 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன சித்தி பையனை கூட பார்த்துட்டேன். உன் ஆளை பார்க்க முடியல. நான் பாத்துட்டேன் மச்சான். என்ன பார்த்துட்டியா? இப்பதான் gift கொடுத்துட்டு போறல. பிஎஃப்னு போட்டுக்குது. வாங்கடா மச்சான். என்னடா எல்லாரும் கும்பலா எங்க வந்திருக்கேன்? ஆச்சரியமா பார்க்கதான் ஒரு முக்கியமான விஷயம். மச்சி அந்த சீரியல் கூட முக்கியமான விஷயமா என்ன? எப்பா சேல்ஸ், இதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கணும். பிஎஃப் அபிஷ்டு இதுவே ஓபனா தானடா இருக்கும். அதனால தான்டா பார்க்கணும். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. என்னடா இது? ஐயா, உன்ன பிஎஃப்ல நடிக்க சொன்னோம். சிடி தானே திறந்து கடை சொன்னோம். போடுற. மச்சான் கஸ்டமர் வர டைம்டா, புரிஞ்சுக்கோடா. சீப்பாடு. டேய் கார்த்தி, நேக்கு என்னவோ இது காஞ்சிபுரம் குருகுல் சிடி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், கண்டிப்பா இது சகிலா படமா தான் இருக்கும். அதுக்கு ஏன் வாய் அப்படி பொளக்குற? மூடின்னு போடு. நோக்கு என்னடா தெரியும் என் ஃபீல். என்னது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? டேய், உன் ஆளுக்கு எதனா அறிவுக்குதாடா? பிஎஃப் எங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு ரோய் பித்தளை சொம்ப மூஞ்சி போட்டாங்களா போட்டுக்குது பாரு. என் டென்ஷனையே இறக்கிட்டீங்களேடா. பார்க்கு, பீச்னு எல்லா இடமும் போகணும். உன் கூடவே சுத்தணும். டெய்லி லவ் மெசேஜா அனுப்பணும். என்ன இப்படி பாக்குறீங்க? இவளா அப்புறம் தெரியும் நோக்கு? நான் லவ் பண்ற பொண்ணுடா. இந்த பொண்ணியா? யார் நீங்க? சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் மேடம். ஏன் சொல்ல வாங்க. வாங்க. வரோம் மேடம். ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். ஆத்துல யாரெல்லாம் இருக்கேள்? நான் அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். ஹலோ இது கவர்மெண்ட் கணக்கானோ? ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரு வயசு மட்டும் சொல்லுங்க. அப்பா பேரு ஜான்சன், வயசு 38. அம்மா பேரு லிஸி, வயசு 35. அண்ணா பேரு ஜான்சன், வயசு 38. அண்ணி பேரு லிஸி, வயசு 35. என்னது எல்லாருக்கும் ஒரே பேர் ஒரே வயசா இருக்கே? எனக்கு எங்க அப்பா, அம்மா, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே எங்க அண்ணனும் அண்ணியும் தான். உங்க சென்டிமெண்ட் தூக்கி குப்பையில போடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இங்க வச்சு கேக்குறாள்? சரி இப்போ சொல்லு,
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல. ஏன்? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். ஓ, நல்ல பொண்ணா பார்த்து நிறைய டவுரி வாங்கலாம்ல. அப்பதானே பிறக்க போற குழந்தைக்கு சேஃப்டியா இருக்குமா? எழுந்துரு. கடவுளே, நேர்மை சரியில்லையோ? உனக்கே இவ்வளோ இருக்கிறப்போ எங்க அண்ணனுக்கு எவ்வளோ இருக்கணும்? எங்க அண்ணன் ஒரு பேங்க் ஆஃபீஸர். எங்க அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் குழந்தைய பத்துக்கல. ஏன் தெரியுமா? சொன்னாதானே எனக்கு தெரியும். எனக்கு 10 வயசு இருக்கிறப்போ என் அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அன்னிலிருந்து என் அப்பா அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என் அண்ணனும் அண்ணியும் தான். என்னதான் அவங்க குழந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க சென்டிமெண்ட்ஸ் பத்தியா தப்பா பேசுற? சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். இனிமே எங்கேயாவது தப்பா பேசுன மொவ்வனே. மச்சான் வேணாண்டா, அவ பொண்ணே கிடையாது. புலான் தேவி நோக்கம் அவளுக்கும் ஒத்தே வராது. இன்னைக்கு இருக்க பொண்ணுங்கள்ல பெத்த அம்மா அப்பாவே யாரும் மதிக்கிறது இல்ல. ஆனா அவ கூட பிறந்த அண்ணன் அண்ணியவே பெத்த அம்மா அப்பாவை நினைக்கிறான்னா அவ சென்டிமெண்ட்டை என்கரேஜ் பண்றதை விட்டுவிட்டு ஏன்டா திட்டுறீங்க? நீ சொன்னா கேட்கிற மூட்ல இல்ல. காதல் முத்தி கொடுத்து தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஆமா, அவ அட்ரஸ் என்ன சொன்ன? அசோக் நகர்ல பாரதிதாசன் காலனிடா. டோர் நம்பர் மறந்துடுத்தோம். சார் யாரை பார்க்கணும்? சோனாவை பார்க்கணும். சோனாவா? எந்த சோனா? காலேஜ் படிக்கலாம் அந்த சோனா. காலேஜில் படிக்குதா? ஆமா. இதுக்குள்ள 20 சோனா இருக்குது. நீ எப்ப எந்த சோனா தேடிக்க பாப்பா? தேங்க்ஸ்ண்ணே. காலையிலே வந்துடுறாங்க. சோனா பார்க்கணும், மீனா பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஃப்ளாட்ல நான் அவளை எங்கே போய் தேடும்? ஆஹா, இது என்ன ஒரு குட்டி ஆர்மி கூட்டமே இருக்கு. எப்படி நம்ம ஆளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே யாராவது இருப்பாங்க. இங்கே போய் என்ட்ரி பண்ணிடலாமே. என்ன மாமி, யாரும் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்? இல்லடா அம்பி, இப்பெல்லாம் கொலை கற்பழிப்பு பலாத்காரம் நடக்கிறதோ நம்ம சேஃப்டி காண்டி குவார்டர்ஸ்ல தீவிரமா எல்லாரும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அம்பி. அதெல்லாம் ரொம்ப பழசு மாமி. இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா? என்னடா அம்பி? இப்ப காட்டுறேன் பாருங்க. வருமா? இதுதான். பிரமாதமா பண்ணடா அம்பி. ஆமா, நீ யாரு? பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு இந்த குவார்டர்ஸ்ல தான் இருக்கா. அவ என்ன லவ் பண்ணணும்னா அவங்க அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா. அதனாலதான் இங்க. இந்த அம்பி உனக்கு தெரியுமா? தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயசாந்தி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது நான் ஏ பிளாக்ல இருந்தேன், இவன் பி பிளாக்ல இருந்தான். சின்ன வயசுல இவன் டிராயரே போடாம அம்மனை கட்டியா சுத்திட்டு இருப்பான பாத்துக்கோயே. அவ்வளவு அழகா துருன்னு விளையாடிட்டு இருப்பான். 10வது படிக்கிற வரைக்கும் பெட்லயே யூரின் போவான் அந்த அடி பையன். கணக்கு சுத்தமா வராது. நான் தான் கொட்ட சொல்லி கொடுப்பேன். ஆமா கார்த்தி, அம்மா அப்பெல்லாம் எப்படி இருக்காங்க? சரி, நீ எதுக்காக இங்க வந்த? கண்ணதாசன் காலனிக்கு பதிலா பாரதிதாசன் காலனிக்கு வந்துட்டேன். மன்னிச்சிருங்க, ஆளை விடுங்க. தனியா கலாய்ச்சி கூட்டம் இப்படி எல்லாமா கலாய்க்கிறது? என்ன இந்த ஏரியாக்குள்ள 2 நாள் இல்லைன்னு போலீஸ்லாம் வந்துட்டு போகுது. இந்த கருவை என்ன குளிச்சுட்டு வரான். என்ன மச்சான், 5 வருஷமா +2 அட்டெம்ப்ட் அடிச்சிட்டு இருந்தியே, பாஸ் ஆயிட்டியா? இல்லடா, என் காலனி புதுசா வந்து பிகர் வந்திருக்கு மச்சான். அந்த பக்கம் வந்துடாரா? கவலையே படாத, அந்த பக்கம் வரவே மாட்டேன். இவன் தான் மேஜிக் ஆண்டனி. இவன் மேஜிக்கு மயங்காத ஆளே கிடையாது. இவனை பத்தி போக போக உங்களுக்கே தெரியும். இவன் பேர் தான் புலிப்பாண்டி. எல்லாரும் செல்லம்மா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த குரூப்புக்கே இவன் தான் ஆஸ்தான ஜோசியர். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள்லாம்? நாங்கள் பெசன்ட் நகர். எங்கள் காலனியில் இருக்கிற சர்ச்சில் 50வது வருஷம் பொண்ணு விழா நிகழ்ச்சி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ப்ரோக்ராம் வேணும். என்னைக்கு ஃபங்க்ஷன்? வர 24ஆம் தேதி வச்சுருக்கோம். சாமி, அந்த ரேட்டில் பண்ண முடியுமா? பகலில் முடியாது, நைட்டில் வேணால் ஷோ பண்ணலாம். நைட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ டேட்டை நீங்களே சொல்லிடுங்க. சொல்கிறேன். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே எப்போ வேணால் பண்ணலாம். அன்னைக்கு சாருக்கு சாயந்தரம் 7 மணிலேருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் கோச்சாரப்படி சரியில்லை. பாதி ராத்திரியில் தான் சுபமங்கள யோகம். போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சார், அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலையே. என்ன அப்படி கேட்டிய? இந்த தொழிலில் நாங்கள் கார் பங்களா வாங்குவோம், வயிற்று பொறுப்புக்காகவோ பண்ணுங்க. மேஜிக் கலை வளரணும். அதை விட உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்து கொடுக்கறத வாங்கிக்குவோம். நீங்களாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது, கடவுள் சார். நாமெல்லாம் ஒரு குல காய். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய. ஆமாம், நீங்கள் என்ன திருநெல்வேலியா? என்ன அப்படி கேட்டிய?
தினமும் காலையில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் டீ குடிப்பேன். உங்களுக்கு எந்த ஊர்? மதுரை. மதுரையிலேருந்து தினம் திருநெல்வேலிக்கு டீ குடிக்க வருவீங்களோ? நமது மாதா கோயில் குருத்தோலை திருவிழாவை முன்னிட்டு மேஜிக் ஷோ நடைபெற இருப்பதால் இவ்விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்த மலேசியாவிலிருந்து மிஸ்டர் ஆண்டனி வந்துருக்காரு. ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் அமைதியாக இருந்து மேஜிக் ஷோ கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ஆஸ்கர் மேஜிக் கலைக்குழுவின் மேஜிக் நிகழ்ச்சி ஆரம்பம். உங்கள் கரகோஷத்துடன் இவர் வாயிலிருந்து என்ன வருகிறது? எலுமிச்சை பழம். நீங்கள் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடியுங்கள். பாருங்கள், எலுமிச்சை பழம் வந்ததை பாருங்கள். நீ ஏ பிளாக் போ, நீ பி பிளாக் போற, நான் சி பிளாக் போறேன். பார்க்க போகும் நிகழ்ச்சி இந்த பேப்பரை ரூபாய் நோட்டாக மாற்றப் போகிறார். எங்கடா இருக்க? பி பிளாக்ல. ஏன் பிளாக்கு வந்தியா? உன் பிளாக் நான் வரவே இல்லையாடா? இல்லை, இங்கே வேற யாரும் வந்தது மாதிரி இருக்கு. அதான் சரி, போன வை. சொல்லுடா. ஏன் பிளாக் பக்கம் வந்தியா? சி பிளாக்ல மட்டும் தான் திரிட்டு இருக்கேன். ஏன்டா? இல்லை, இங்கே வேற யாரும் கை வச்சது மாதிரி இருக்கு. சரி சரி, நீ போன வை. யாருடைய வேலையா இருக்கும்? நீ ஹலோ ஹலோ அச்சா, எங்கடா இருக்க? எவனோ ஒருத்தர் புதுசாக திரும்பி போறாடா. விடக்கூடாதா? சீக்கிரம் சீக்கிரம் வா. திருடுறதுல நாங்க 7 வருஷம் சர்வீஸ்ரா. யாரா நீ? திருடுறதா? அட போங்கங்க, நீங்களும் திருட வந்தேன்னு சொல்லியிருந்தா நான் எங்க இவ்வளோ தூரம் அங்கேருந்து இப்படியே ஓடி வர போகிறேன்? என் பேர் கார்த்தி, உங்கள் பேர் பாஸ்? லெஃப்ட் வர பாரு. Sketch. சார், பப்ளிக் எல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சார். விட்டா இவனுங்கள ஆளாளுக்கு அடிச்சு கைமா பண்ணுவாங்க போல இருக்கு சார். போன்ல யாருன்னு? அண்ணன் அடிச்ச போன்ல அலறி அடிச்சுட்டு ஏசியா வந்துட்டு இருக்காருல்ல. வாங்க வாங்க. வணக்கம் சார். யோ, கட்ட ஊத்துடியா? ஏன்னிக்குள்ள அல்ல எந்திரிங்களா? இந்தாங்க சார். இந்தா குடில. இன்னொன்று கொடு. தரேன் சார். நீ குடில. விடுவாச்சு இருக்க. ஏன் ஏரியால வந்து ஏன் லிமிட்ல நீ கண்ணை திருத்துறதுல குள்ள குடிய திருட்டு மக்கா சவமாக்கி போடலாம் உங்களை. என்னை பத்தி தெரிஞ்சும் உங்க கைவரிசையை காட்டுறீங்களா? எங்களா அவன்? எங்க போனான்? எப்படியும் எல்லையும் வாங்கி கொடுத்து அடிக்க தான் போறீங்க. அதான் நீங்க சொல்றது மேலே வாங்கி குடிச்சிட்டேன். அடிங்க சார், அடிங்க. அவ்வளோ அறிவாளியா நீ? இவ்வளவு கூறல நீ என்ன நெஞ்சல் தந்தா திருடி இருப்ப. ஆக்க கூவ. யோ, அவளை பத்தி வண்டியில ஏத்தியா?
ஒருத்தட மூஞ்சிலையும் அருள் இல்லை பாரு. நகையெல்லாம் எங்கேயா? எல்லாம் இதில் இருக்கு சார். யாரோடது எந்தெந்த நகைன்னு நாளைக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்து அடையாளம் சொல்லி வாங்கிக்கோங்க. சரி சார். இந்தால இளநீ துட்டு. வேண்டாம் சார், நீங்கள் போலீஸு, அதுவும் ஏசி. ஏல போலீஸில் துட்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டமலை போட்டிருக்கு. இந்த எஸ்ஐ இளநீ வாங்கி குடிச்சிட்டு துட்டு கேட்டால் போலீஸ்காரங்கிட்டே காசு கேட்குறான்னு மிரட்டுறாரு சார். இது இல்லாமல் 10-20ன்னு எங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட டெய்லி மாமூல் வாங்குறாரு சார். கேவலப்படுத்தாங்கய்யா. பாவம் வாயை கட்டு வயிற்று கட்டு நகை நட்டு சேர்ந்தா கொள்ளடிக்கிறான். எத்தனை வருஷமா திருட்டு தொழில் பண்றேன்? 3 வருஷமா பண்றேன் சார். எங்க கூட சேர்ந்து எத்தனை வருஷமா பண்ற? உங்க கூட சேர்ந்து தான் சார் 3 வருஷமா பண்றேன். அப்புறம் என்னல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க? வெட்டி பயிலுடா, விளங்காத பயிலுடா. மேஜிக் ஷோ போட்டு ஜனங்களை தசை திருப்பி திருடிட்டு வாங்கடன்னு சொன்னா இப்படி மாட்டிட்டு வந்து நிக்கிறீங்களா மட சாம்பராணிங்களா? நீ 3 வருஷம் தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க. நான் 16 வருஷம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கல. திருச்செந்தூர், திண்டுக்கல், தஞ்சாவூர்னு ஏகப்பட்ட கேங் வச்சு பண்ணிருக்கோம்ல. எவன் அவன்? எவன் அவன்? எவனோ ஒரு குடிப்பைய வந்து ஏன் மூஞ்சிலே கரிய பூசி போயிருக்காம்ல. அதுவும் ஏன் கண்ட்ரோல் இருக்கிற என்னோட ஏரியாவில். யாரு 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 யார் அவன்? புதுசா திருட வந்த ஒரு எத்துவாளி பைய இப்படி நம்ம மாட்டி விட்டு போயிருக்காள. அது இல்லை சார், இவரோட ராசிக்கு கோச்சாரப்படி அன்னி நைட்டு 12 மணிக்கு மேலே டைம் சரியில்லை, அதான் மாட்டிக்கிட்டாங்க. வாய முள்ள. இவன் வேற நேரங்காலம் தெரியாம எதையாவது உளறிக்கிட்டு சொல்ல. யார்ல அவன்? ராயபுரம் கேங்க, தாம்பரம் குரூப்பா, ராம்ஜி நகர் ஆளா, இல்ல திருமங்கலம் டீமா? சொல்ல. எங்க இடத்துல வந்தா? சொல்லு. சரி சரி, பாண்டி பஜார் இல்லையா? பாண்டி பஜார் ஆளா அந்த பைய? இல்லை சார், பாண்டி பஜார்ல கட்டும். அதான் கேட்கிறேன், பாண்டி பஜார் குரூப்பா அவன்? அது இல்லை சார். இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் குஜாலா இருக்கலான்னு பாண்டி பஜார்ல இருந்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வர சொன்னா. அதான் போயா குந்தாணி. எப்ப பாரு பஞ்சாங்கம் பொண்டாட்டின்னு ஒண்ணுக்கு உதவாத முன். சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது பிடிச்சிடுறேன். முடியாதுல. 24 hours டைம் தரேன். நாளைக்கே அவனை பிடிச்சி இழுத்து வந்து நிறுத்துறீங்க. இல்ல அவனை அத்தனை பேரையும் 2ஆ வந்து பூமியில போட்டு புதைச்சிருவேன். சார் நேற்று பசங்க மெரினா பீச் போனாங்க, 100 சவரன் தேரும்னு நினைக்கிறேன் சார். இந்த செல்போன்லாம் தூக்கி வீசிட்டு நகைங்களை மட்டும் என் வண்டியில பேக் பண்ணி வைங்களேன். ஹாய். ஹாய்டா. ஹாய் மச்சி. ஹாய். வாடா நல்லவனே. நேத்து அட்ரஸ் வாங்கி போனியா? வாளை பாத்தியா? ஆஹா, இந்த இடத்துல நீ தீயா வேலை செய்யணும் கார்த்தி. பார்த்தனே. பாத்தியா? பி பிளாக் நேரா போய் காலிங் பில் அடிச்சா கதவை திறந்து சும்மா செல்ல மாதிரி வந்து நின்னா. கற்பூரம் காமிச்சிட்டு காலில் வந்துட்டியா? அது இல்லடா, நான் தான் கார்த்தி. பத்மசேஷாத்திரில எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஒன்னா படிச்சோமேன்னு சொன்னேன். ஓ ஆமான்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி கூட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா மச்சான். அப்புறம் அவங்க அப்பா செருப்பால வச்சாரா உன்ன? அப்புறம் பைக்ல வெளில போலாமான்னு கேட்டான். சரின்னு சிட்டி சென்டர், ஐநாக்ஸ், பிவிஆர்னு கூட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்பலான்றப்ப திடீர்னு ஒரு நிமிஷம் என் பெட்ரூம் பாயன்னு கூப்பிட்டா. ஐயோ, பெட்ரூம்க்கா? கூட்டு போய் பெட்ஷீட் மடிக்க சொன்னாளா? இல்லடா. என்னடா நடந்தது? கைக்கு மருதாணி போட்டு விட சொன்னா. நீ என்னடா பண்ண? போட்டு விட்டேனே. எனக்கு தெரியாம இந்த சிட்டில அப்படி யாருடா ஒரு தேவதை? ஹாய். ஹாய் சோனா. சாரி, ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா எடு. என்னடி சோனா, மதம் மாறிட்டியா? இல்லப்பா, மார்னிங் லயன்ஸ் கிளப்ல சுனாமி ஃபண்ட்ஸ்க்காக என் டீம் ஒரு டாக் ஷோ பண்ணுமா. அதுல எனக்கு ஏஞ்சல் வேஷம். நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். 500 rupees டொனேட் கூட பண்ணான். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் என் ஸ்கூட்டி எடுத்து கிளம்பினேன். அவனும் அவன் பைக் எடுத்துட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணான். போற வழியில ஒரு முருகன் கோயில். உடனே வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ள போனேன். அவனும் உள்ளே வரான். சரி நல்லா சூடு ஏத்தி பின்னாடியே நாயா அலைய விட்டு மண்டைய காய வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் சாமி கும்பிடுற மாதிரி நின்னேன். அவன் பாப்பா பாப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஏன் சோனா? பக்கத்துல மப்பு மந்தாரமா ஒரு ஆண்டி நின்றுட்டு இருந்தாங்க. வந்தவா பார்க்க ஆரம்பிச்சிட்டா.
கடைசியில பூசாரி வந்து விபூதி கொடுத்தாரு. அதாண்டி இது. இப்பெல்லாம் பசங்களுக்கு தான் நம்மளப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட நல்ல நேரம். என்கிட்ட தப்பிச்சிட்டான். என்னை நீயும் வேணா கார்த்திக், இவ மோசமான பொண்ணு, உனக்கு அதுக்கு ஒத்து வராது. நிலாவை கண்ட உன்னை கண்ட நொடியை தாண்டி வரவே இல்லை நின்றே கடல்கள் தாண்டி மலைகள் தாண்டி உன்னை தேடி வருவேன் எங்கோ இருந்து என்னை கொல்லும் உயிரே உன்னை தொடுவேன் பாதையெல்லாம் ஹலோ சார், பையனை நேற்று நைட்டே தூக்கிட்டோம். இங்கே தான் வச்சிருக்கோம். ஓகே சார். ரஞ்சித் சுமார். இவனை அடிக்கிறது முக்கியம் இல்லடா, இவன் யாரு, இவன் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதான்டா முக்கியம். என்னடா முறைக்கிற? ஏதோ தெரியாம நீங்க திருந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இனிமே உங்க ரூட்ல நான் வர மாட்டேன். என் ரூட்லயும் நீங்களும் வரக்கூடாது. இதுக்கு மேல வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, என்ன பண்ணுவ? உங்களை போலீஸ்ட்ட சொல்லிடுவேன். தமிழ்நாட்டு போலீஸ்னா சும்மாவா? நான் போலீஸ் நானே வந்துட்டாரு பாத்தியா? சார் இவங்கெல்லாம் திருடாங்க சார். எவ்வளவு டெக்னிக்கா திருடுறாங்க தெரியுமா? மேஜிக் ஷோ போட்டு திருடுறாங்க. இவங்களை திருட சொன்னதே நான் தான்ல. என் தலைமையில தான் இவனுங்க திருட்டு தொழிலே செய்யறானு. என்னோட இன்னொரு முகம் தெரிறதுக்குள்ள உண்மையை சொல்லிடல. நீ கஜாலா இல்ல பிளேடு பாண்டியாலா, மெரினா குரூப்பா இல்ல ராம்ஜி நகர் குரூப்பா? எந்த குரூப்ல நீ? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். காலேஜ் ஸ்டூடெண்டா? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். பின்னாடி யாரும் இல்ல சார். இல்லை சார் அவன் போய் சொல்கிறான் சார். அன்னைக்கு திருட வந்தப்போ சட்டைக்கு பின்னால எல்லுன்னு ஒரு மார்க் போடுறான் சார். அவன் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். எல்போர்டு போட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது யாரு மேலேயா மோதிட்டா கூட நாலு திட்டி விட்டுருவாங்களே சார். அதான் சார் ஒரு சேஃப்டிக்கு எல்போர்டு போட்டு வந்தேன். ஆமால இவ்வளவு கூரா பேசுறிய, அப்புறம் ஏன் திருட வந்த? லவ் சார். லவ்வா? ஒரு சப்ப ஃபிகரை கரெக்ட் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு பைக் மாத்த வேண்டியது இருக்கு. காலையில பைக் எடுத்தோம்னா சத்தியம் தியேட்டர், சிட்டி சென்டர், ஸ்கை வாக்கு, குளோபஸ்னு கூட்டிட்டு போனால மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. குறைஞ்சது மாசத்துக்கு 15000 ரூபாய் வேணும் சார். எங்க போறது? இவ்வளவு பண்ணாலும் சொந்த கார்ல எவனா வந்தா நம்மளை கழட்டி விட்டு அவங்க கூட போயிடுறாளுங்க. ஆனா என் ஆளு இந்த மாதிரி சீப்பெல்லாம் ஆசைப்பட மாட்டா சார். இருந்தாலும் ஏன் ஸ்டேட்டஸை நான் மெயின்டைன் பண்ணல சார். என்ன பண்றேன்னு தெரியல, திருட வந்துட்டேன். சாரி சார், டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. மச்சான் நீ குட்டி தானே? நான் கார்த்திடா, கோட்டூர்புரம் காலனில சின்ன வயசுல ஒன்னா இருந்தமே அந்த கார்த்திடா. நீ போலீஸ் வேலைக்கு பிறந்தன சொன்ன. ஆமா இப்ப போலீஸ் திருடலாம் ஒண்ணுதான். ஆமா நீ எங்க? நான் திருடு போன இடத்துல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். சார் எனக்கு தெரியும் சார். இல்ல நீ என் கேங்ல சேர்ந்துறியா? என்னல என்ன யோசிக்கிற? இல்ல சார், சாவு வீட்லயே வீரை கட்டி பிடிச்சு கொஞ்சிறப்ப கல்யாண வீட்டுல சும்மாவா விடுவோம்? அப்ப சரி, உன் திறமைய திருட்டுல காட்டு. குறிப்பா நகையத்தான் திருடணும்ல. அப்புறம் என்ன சார், நைட்டே ரெண்டு நகை கிடக்குல புகுந்தா போதும்ல. ரொம்ப மூலக்காரன் நினைப்போ. அதெல்லாம் பெரிய இடம்ல, மந்திரி அதிகாரின்னு பிரச்சனை ஓவரா இருக்கும்ல. அதனால
மிடில் கிளாஸ்ல மட்டும்தான் திருடணும். அவங்களால மிஞ்சி மிஞ்சி போனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் போக முடியும். அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல். உன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ல. இதுதான் நம்ம ஹெட் ஆஃபீஸ், அது நம்ம மீட்டிங் பாயிண்ட். இப்போ உனக்கு நம்ம கேங்கில் உள்ள ஆளுங்கள்லாம் அறிமுகப்படுத்த போறேன். இவன் தான் யோகி பாபு. இப்ப இவனை பாரு, இவன் தான் சண்முகம், யோகி பாபுவோட பெஸ்ட் பார்ட்னர். இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, போடா சார். என்னப்பா வீடு வாடகைக்கு வேணும் சார். பேச்சுலருக்குலாம் வீடு வாடகை கிடையாதுப்பா. நாங்கள் ஃபேமிலி தான் சார். ஓ அப்படியா? அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க. இவர் எங்கள் அண்ணன் தான். மாத வாடகை 4000, அட்வான்ஸு 50000. அதெல்லாம் கொடுத்துடலாம் சார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ கொண்டாரு. ஏய் சத்தம் போட்டா அறுத்துருவேன். ஏய் உள்ள போய் இருக்க நகையில அழுடா. போடா சீக்கிரம். அட்வான்ஸ் ஒரு 50,000 கேட்குறேன் நீ. தொப்பே ஆளும் வரும். சீக்கிரம் எப்படி? இப்ப இவனை பாரு, இவன் பேர் ரஞ்சித். இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு பைக் பாசிங்ல செயினா இருக்கிறதுல கிலோடி பயப்புள்ள. இவன் தான் டிஆர் கணேசன். நெக்ஸ்ட் இவனை பாரு, இவனை பார்த்தா உனக்கு தெரியுமே. சொல்றேன். சரி சரி. பாத்தியா நம்ம சீன எவ்வளவு நகை தட்டியிருக்கேன் பாத்தியா? இவன் தான் தியாகி. தியாகியா? ஆமா, போக உனக்கே புரியும். எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டீங்க, ஆனா உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. எனக்கு ஒரு பொண்டாட்டி, 2 குழந்தைங்க. அதுல ஒண்ணு எனக்கு பிறந்தது, இன்னொன்னு மத்தவனுக்கு பிறந்தது. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஆம்பளை புள்ள நம்ம கூடவே இருக்கிறது, பொம்பளை புள்ள கல்யாணம் ஆகி போறதானே. அதான்ப்பா, நீ வேற. நான் வேற மாதிரி நினைச்சேன் சாமி. நேற்று திருட போனத்துல அவன் ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி அதிர்ச்சியோட ஓடி வரான். நீங்க அக்கம் பக்கம் விளையாடுங்கடா. சாமி பேப்பர் படிச்சீங்களா? ஏசி நம்மளே பிடிச்சி உள்ள போட்டுருக்காரு. அப்படியா? நீ என்னன்னு படி. பாண்டி பஜாரில் வழிப்பறி. தனிப்படை அதிகாரி உதவி கமிஷனர் இசக்கி கொள்ளையனை மடக்கி பிடித்தார். அவனிடமிருந்து 70 சவரன் நகையும் 20,000 ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் அவனை சிறையில் அடைத்து வழிப்பறி கும்பலை பிடிப்பதற்காக விசாரணை செய்து வருகின்றனர். என்ன சாமி இதெல்லாம்? அதான் அன்னைக்கே தியாகின்னு சொன்னல, அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா. அடிக்கடியா? நம்ம ஏசியோட கண்ட்ரோல்ல உள்ள ஏரியால மாசத்துக்கு 50 திருட்டு கேஸ் பதிவாகுதுன்னு வை. அதுல 5 கேஸாவது முடிச்சிட்டு தான் கணக்காட்ட வேணாமா? அதுக்காக தான் அப்பப்ப இவனை தூக்கி உள்ள வைப்பாரு. சும்மா பேருக்கு கொஞ்சம் நகைகளை மட்டும் புகார் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. திருப்பி கொடுப்பாரா? நீ ஒன்றும் ஷாக் ஆகாத, 15 நாள்ல திரும்பி வந்துருவான். சரி யார் யார் எங்கெங்க போகணும்னு சொல்றேன், கேட்டுக்குங்க. யோகி பாபா, நீ ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போ. ரஞ்சித், நீ டி நகர் ஏரியாவை ஃபாலோ பண்ணிக்க. சரி. குட்டே, நீ நம்ம மேஜிக் ஷோ நடக்கிற இடத்த ரவுண்ட் அப் பண்ணு. சாமி கணேசா, இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லை. யுவர் ரெஸ்ட். ஓகே சாமி. சாமி நானே ஏப்பா இப்பதானே சேர்ந்துருக்கேன், ஒரு வாரம் ஆகட்டும். இல்ல சாமி, நான் தனியாவே போறேன். தனியா போறதெல்லாம் ரிஸ்க். போங்க சாமி, சொன்னா நம்ப மாட்டீங்க. இத பாருங்க, வர்ற வெளில தான் ஒரு பொம்பல் டாட்டே போட்டேன். இப்ப நம்புறீங்களா நம்ம திறமைய? ஏசி கிட்ட இருந்து போன். சொல்லுங்க சார். பாண்டி பஜார் பக்கம் நம்ம ஆளுங்க எவனா வந்தானுங்களா? இல்ல, என் ஒய்ஃப் நகையே எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டாம்ல. ஒரு நிமிஷம் சார். கார்த்தி, இந்த நகை எங்க அடிச்சா? நம்ம பாண்டி பஜார்ல தான் சாமி. கிழிஞ்சது. சாரி சார். புதுசா சேர்ந்த கார்த்திக் போய் தான் கை வரிசையை காமிச்சிருக்கோம். சரி, அது எங்க ஒப்படைக்கணும்னு தெரியும்ல. சரி சார், அதை கொண்டு போய் அக்காட்ட ஒப்படைச்சிடுறேன். ஏன்பா போய் நம்ம ஏசி ஒய்ஃபுக்கிட்டே உன் கை வரிசையை காமிச்சிட்ட? பரவாயில்ல, ஓப்பனிங்கவா. குட்டி சொல்லுங்க சாமி. கார்த்திகை உன் கூட கூட்டிக்கிட்டு பெசன் நகருக்கு போ. ஓகே. சரி, அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தொழிலுக்கு கிளம்புங்க. கார்த்திக் நீயும் தான், ஏன்னா தொழிலுக்கு புதுசு இல்லை, அதான். ஹாய் சொன்ன, எனக்கு உன்னோட பிளெஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்வைக்குள்ளே மின்னல் தாக்க யாரோ யாரோ நான் யாரை கேட்க. அற்புதமான மேஜிக் ஷோவை கண்டுகளிக்க வந்திருக்கும்
டேய் குட்டி ஏன்டா டல்லா இருக்க? என்னடா போடா இவ்வளோ கும்பலில் சைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபிகரை கூட காணோம். டேய் நம்ம வந்து ஃபிகர் பார்க்கல, நீ முத கிளம்பு போடா. மச்சான் நீ ரைட் சைடில் போ, நான் லெஃப்ட் சைடில் போகிறேன். ஆஹா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கே. டுடே என்ன ஸ்பெஷல்னு ஒரு கை பார்த்துருவோம். ஆகா அடடடடா, ஐயோ அற்புதம். ஹலோ என்ன மச்சான் அங்கே ஏதோ சிக்கிச்சா? இங்கே நான் வந்திருக்க வீட்டில் ஏகப்பட்ட நகை மச்சான். சும்மா அள்ளிட்டல. அப்படியா? உனக்கு அங்கே நகை நட்டெல்லாம் வீட்டை சிக்கிச்சா? ஆ இங்கே ஏகப்பட்ட ஐட்டம் மச்சான். அங்கே என்னெல்லாம் இருக்கு? மீன், சிக்கனு, தலைக்கறி, பறக்கிறது நடக்குது. வரையா மச்சான்? ஏய் பிரமாதாண்டா. ஆந்திராக்காரன் போல இருக்கு. காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. நீ வந்தது திருடுறதுக்கு திங்கிறதுக்கு இல்லை. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. நாக்கெல்லாம் செத்து கிடக்கு. இவன் ஐயா மொக்க பீசுங்க. இவன் இது தேராது. அவன் தயிர் சாதம்டி. இவனாச்சும் ஓகேவா? அவன் ஓகேனா பாரு. பாடி இல்லாம 4 டயர் வருதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் யூஸ் மீ. 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணும்னா எது வேணா கேட்கலாமா? ஹலோ நான் டிக்கெட்டை சொன்னேன். எஸ் கொடுங்க. மச்சான் நமக்கு தான் டிக்கெட் இருக்கு, எதுக்குடா அது? ஏய் இதெல்லாம் என்னோட மாஸ்டர் பிளான்ரா. இப்போவே இப்படி இருக்காளுங்களே 35 வயசுல எப்படி இருப்பாளுங்க. இப்போவே ஃபிக்ஸ் பண்ணாதான் ஆகும்போது கரெக்ட் பண்ண முடியும். புரியுதா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். சரி அந்த சின்டெக்ஸ் டேங்க் மாதிரிக்குதே அது எனக்கு கட்டி பழகுது. அதில் விடுற தண்ணி பைப் மாதிரிக்குதே அது உனக்கு. அது ஏன் நீங்கள் டாப்பை திறக்கிற? மூடு. கீப் த சேஞ்ச் ப்ளீஸ். மாமி டிக்கெட் அடிக்கிற மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறோம்ல. நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க திக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குவியா? இது கொஞ்சம் அல்பமான ஃப்ரெண்ட் மேடம். அடி போலீஸ் சூப்பரா இருக்கு. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க கிடையாது. இவங்க யாரு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது மேடம். ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பழகி பார்த்தா தெரிஞ்சிடும். இவங்க ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரியும். அவங்க பேர் சோனா. அவங்கள தான் நான் லவ் பண்ணுறேன். ரொம்ப நல்லவங்க. சோனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க கிடையாது. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை தான் கொடுத்தாங்க. அப்படியா? என்னைக்காவது ஒரு நாள் நீயும் உன் குரூப்பும் என் கையில் மாட்டாதான் போறீங்க. என் பேர் கார்த்திக். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். எதுவாக இருந்தாலும் சோனா கிட்ட கேட்டுங்க. தேங்க்ஸ் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாங்க ப்ளீஸ். ஆமாம் ஒரு கோனைஸ் வாங்கி கொடுங்க. நக்கிட்டு போடுவான். ஆன்ட்டியை கைட்டி விட்டியடா. 6th இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரே கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீயும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, நாங்களும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. உன் லவ் மட்டும் ஏண்டி எங்க கிட்ட மறைச்ச? அவனே வந்து சொல்லி தெரியற மாதிரி நீ எங்களை இன்சல்ட் பண்ணிட்ட. நோனோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸா சொல்றேன். நீ சொல்ற மாதிரி லவ்வும் எனக்கு கிடையாது. நீ சொல்ற அவன் முகத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி எங்களை அவனுக்கு தெரியும்? தெரியலடி. ஆனா காணாம போன நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிடி அவன் கையில கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க, பிளாக் டிக்கெட் விற்கிறவங்கன்னு சொல்லி எங்க பேரும் நம்ம காலேஜ் பேரும் நாரி இருக்கும்டி. ஸோ நீ லவ் பண்றியோ இல்லையோ, இன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் தான் லவ் பண்ற பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. தான் லவ் பண்ற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்க மேலேயே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கானா இஸ் வெரி கிரேட்ரி. அவனை மிஸ் பண்ணிடாத. ஹலோ சோனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அந்த திருட்டு போய் முகம் ஞாபகம் இருக்கா? அவனை பார்த்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஷோர் சார். பை. See you. சோனா, என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். லவ் பண்றவங்கலாம் காந்தி சிலை கிட்டேயே மீட் பண்ணுங்க. ஒரு நாள் அவர் அந்த குச்சியிலேயே குத்த போறாரு. எங்க தத்தாடா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. மச்சி இங்கே தான் மீட் பண்ணுறேன்னு சொன்னா
டைம் இருக்கு, வா நம்ம போய் நம்ம தெளிப்புல போட்டுருவோம். காதலுக்காக வச்சிருக்கிற அமைதிக்காக வச்சிருக்கேன்னு தாத்தா எடுத்துக்க போறாரு. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு, நீ வா முத. வாட்டர் கட் ஆயிடுச்சு. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. அச்சி வந்துட்டாடா. அவளை நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். என்ன அடையாளம் தெரியுதான்னு பாப்போமா? இவர் பெரிய கர்ண காதல கமலோட பிறந்தாரு, அடையாளம் தெரியறதுக்கு. ஏய் போய் பாருடா. இவன் கார்த்திகா வீட்டுல திருட வந்தானே? இவன் எங்க எங்க? ஹலோ ஏசி சாரா? நீங்க? சார் நான் சோனா பேசுறேன். சோஷியல் கிளப் மெம்பர், ஞாபகம் இருக்கா? ஆமா, என்ன விஷயம்? சார் மறுபடியும் அந்த திருடனை பார்த்தா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்களே சார் நீங்க. ஆமா, அவன் இங்கே தான் இருக்கான், மெரினா பீச்சில் சுத்திட்டு இருக்கான். அப்படியா? அவனை விடாத, மடக்கி வை. சார் நான் எப்படி சார்? என்னம்மா நீ ஒரு டீனேஜ் பொண்ணு, ரொமான்ஸா ஜொல்லு விடுற மாதிரி அப்படியே பேசி பேசி மடக்கி வை. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். அச்சி என்னை பார்த்து சிரிக்கிறாடா. நான் தானே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ சிரிப்பு இருக்கே, சிரிப்பு தேவதை மாதிரி இருக்குடா. காலுக்கு தான் பாரு, பேயா இருக்க போறா. சரி சரி, சீக்கிரம் பக்கத்துல போய் பிக்கப் பண்ணி குதால் பண்ணு. என்ன ஆள் வச்சு அடிப்பான்னு பார்த்தா ஊரை வச்சு அடிக்கிறா. கிளம்புறா அப்பா. வாசாமி. வணக்கம் சார், இந்தாங்க பிரசாதம் எடுத்துங்க. என்ன சாமி விசேஷம்? குரு பயிற்சியில. ஓ குரு பயிற்சியா? ஆமா சார். எப்படியா இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு 3 மாசம் சுமாரா இருக்கு, அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு சார். ஆனா ஆண்டனி சாருக்கு ரொம்ப டாப்பா இருக்கு சார். ஓ அப்படியா? ஆமா சார், அவர் ஒன்றும் பண்ண முடியாது, மேல போயிடுவார். கரெக்ட்ல. இது வரைக்கும் நீ சொன்ன ஜோசியம் பழிச்சிருக்கோ இல்லையோ, ஆண்டனி விஷயத்துல நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்ல. அப்படியா சார்? ஆமா, இப்பதான் ஆண்டனி மேல அனுப்பிட்டு வரல. புலிப்பாண்டி சார். ஆமல, இப்ப உனக்கு எப்படி இருக்கு ஜாதகம்? வேண்டாம் சார். இப்பதான்ல சொன்னேன் உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு. நீங்க என்ன செய்யறனாலும் நாளைக்கு செஞ்சீங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட மனுஷனா வாழ்ந்துட்டு வந்துடுறேன் சார். இவ்வளவுதானே? உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், அவங்களோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கல. வேணாம் சார். சார் என்னை விட்டுருங்க சார், என்னை ஒன்றும் பண்ணாதீங்க சார். என் குடும்பமே என்னை நம்பி தான் சார் இருக்கேன் சார். சார் என்னை ஒன்றும் பண்ணாதீங்க சார். சார் நான் உங்களை விட்டு எனக்கு யாருமே கிடையாது சார். சார் உங்களை நம்பி இருக்கேன் சார். சார் உங்க கூட சேர்ந்தா யாருமே என்னை சேர்க்க மாட்டேங்க சார்.